ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வேணியோட ஹஸ்பண்ட் வந்து வேலனை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா நான் வாங்கிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட வேலனை வந்துட்டு நானும் கொடுக்கணும் தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் டைம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் வந்து முறுக்குவார். அதை பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு, டேய் எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு, உனக்கு தான் வேலை இருக்குது சொன்னல, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட நாளைக்கு எக்ஸாம் இருக்குது சொன்னலம்மா, நீ போய் படிப்போ, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு கையில் புக்கை வச்சுட்டு அப்படியே டென்ஷனாக இருப்பாங்க. அப்போ வேலன் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லைண்ணே நாளைக்கு எக்ஸாமு, ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. எதை பற்றியுமே யோசிக்காமல் நீ போய் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலன் ரத்னவேல் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க, வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ரத்னவேலும் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு போவாங்க. அங்கே மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிவிட்டு, நான் வந்து மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ போட போகிற கையெழுத்து இதுதான், கல்வி அமைச்சராக நான் வந்து கல்வி தரத்தை வந்து உயர்த்த போகிறேன் அப்படி எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வள்ளியும் நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்து வேலைனை பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. வேலைனை வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு, சார் நீங்கள் கல்வி அமைச்சராக ஆயிட்டீங்க, உங்கள் பொண்ணு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ண வச்சிருவீங்கல்ல, எந்த ஒரு அரியரும் இருக்காது, அப்படி உங்கள் பொண்ணு எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கூட வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ரத்னவேல், யாராக இருந்தாலும் பரீட்சை எழுதி தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எதுக்குமே கொஸ்டின் பண்ணாமல் அவர் பட்னு அங்கேருந்து போவாங்க. வேலனும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே வள்ளி வந்து யோசிப்பாங்க, இந்த பெண்ணை கொண்டு போயிட்டு வழியில் போட்டால் அப்பா வருவார், அந்த பெண்ணை எடுக்கும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு அந்த பெண்ணை வந்து தூக்கி போட்டுருவாங்க. இங்கே வந்துட்டு இருக்கும்போதே வேலனுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து வள்ளி பண்ணும்போது அவங்க அப்பா அடிச்சிருவாங்கன்ற அவரே இமேஜின் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வள்ளி போய் பெண் எடுக்க போகும்போது வேலன் போயிட்டு பெண்ணை வந்து எடுத்து வள்ளிக்கிட்ட கொடுத்துருவாங்க. வள்ளி வேலனை பார்த்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதான் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து தனியாக கூப்பிட்டு போவாங்க. வள்ளி செம கோவமா உட்காந்துட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ண, இந்நேரத்துக்கு நான் எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்பாங்க. அதை கேட்ட வேலன், என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடம், நீங்கள் மட்டும் வந்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் அப்பா எவ்வளோ கோவத்தில் வந்தார், என்ன பண்ணியிருப்பா சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை, எல்லாமே உங்களுக்கே நல்லா தெரியும், அதுவும் இல்லாமல் நீங்கள் யோசிச்சது எல்லாமே பழைய டெக்னிக், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஐயா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் கொஸ்டின் கேட்டணும் ஒருத்தனை தனியாக கூப்பிட்டு போவாங்க. அவரும் வந்து என்ன சார் எதுவாக இருந்தாலும் கையில் கொடுத்துருங்க, தனியாக வேற கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையனும் வந்துட்டு வேலன் கிட்ட, சார் அடிக்காதீங்க சார் அப்படின்வாங்க. அதுக்கு வேலன், யாரோ பணத்தை கொடுத்து உன்னை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க சொன்னால் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் கேட்டுருவியா, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்ட நான் என்ன பண்ணுவேனே தெரியாதா அப்படின்னு அடிச்சுட்டு அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ரத்னவேலை பார்க்க போவாங்க. அவர் நேராக கொண்டு போயிட்டு வேலன் கிட்ட கர்ச்சீஃபை கொடுத்து, வன்முறைலாம் வேலைக்கு ஆகாது அப்படின்வாங்க. அதை கேட்டே வேலன், உங்களை யாருனா எதுனா பேசினா என்னால் சும்மா இருக்க முடியுமா, நீங்கள் எனக்கு சாமி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே, சரி காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல, எக்ஸாமுக்கு அவளை கூப்பிட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்வாங்க. வேலனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க தங்கச்சி வந்து ரத்னவேல் கிட்ட போயிட்டு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல, எதுக்கு தேவையில்லாமல் வள்ளியை வேலன் கூட அனுப்பி வைக்கிறேன், தேவையில்லாமல் எதுனா பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ரத்னவேல், ஒழுக்கன்றது பிறப்புல இருந்து வரணும், அதனால யாரும் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு வேலன் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அவங்க தங்கச்சியும், ஏதோ என் மனசில் பட்டதை நான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அவரும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே காரில் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது வள்ளி வந்து செம்ம டென்ஷனாக, உன்னால தான் நான் மட்டும் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆனால் அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட வேலன், மேடம் உங்களுக்கே எல்லாமே தெரியும், நீங்கள் பாட்டுனா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை இருந்தால் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு தேவையில்லாமல் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அதை கேட்ட வள்ளி, நீ தான் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் சேர விடாமல் பண்ணிட்டு இருக்கேன், இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு எங்கள் அப்பா கூட நான் சேர்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு, அதுக்கப்புறம் நான் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட வேலன், மேடம் அதை நீங்கள் பண்ணவே வேண்டாம், நானே வேலையை விட்டு போயிடுவேன் அப்படின்வாங்க. அதுக்கு வள்ளி வந்துட்டு, ஓ நீ இப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கியா, ஆனால் கண்டிப்பாக நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா கூட உனக்கு ஒரு லவ் இருக்குது, அதனால நீ அவர் விட்டு போக மாட்டேன், ஆனால் நானும் எங்கள் அப்பாவை சேர்றோம் பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை பார்க்கும்போது அவங்க கையில் கெமிஸ்ட்ரி புக் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தங்கச்சி வந்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, என்ன மேடம் அப்படின்வாங்க, நீ என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக காலேஜில் போய் ட்ராப் பண்ணுவாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா கோவமா போவாங்க. உடனே வேலைன்னு போயிட்டு, மேடம்
நம்ம படிச்சது தான் வரணுன்ற வந்து அவசியம் கிடையாது. நம்ம படிக்காததும் வரும். ஏன் சம்மந்தமே இல்லாம வேற எதுனா கூட வரும். ஆனா கான்ஃபிடென்ட்டா நம்ம எழுதிட்டு வரணும் மேடம் அப்படின்னுவாங்க. என்ன இவன் பேசுறது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு வள்ளி அங்கருந்து போவாங்க. அங்க வேலனோட தங்கச்சி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பேச போகும்போது, "உன் அண்ணன் பண்றது எதுவுமே சரியில்ல தெரியுமா?" அப்படின்னாங்க. "நீ ஆச்சு, எங்க அண்ணன் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலனோட தங்கச்சியும் அங்கருந்து போயிடுவாங்க. வள்ளியே எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு ஜீசஸ், அல்லாஹ், விநாயகர் ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அத பார்த்தா சார் வந்து, "என்னம்மா ஒரு சாமி இல்லன்னா இன்னொரு சாமி வந்து கைவிடாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படிச்சா தான் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும்" அப்படின்னுவாங்க. வள்ளிய பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இருப்பாங்க. அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருக்கும்போது, கொஸ்டின் பேப்பர் கொண்டு போயிட்டு சார் குடுத்துட்டு இருப்பாங்க. அத வாங்கி பார்த்துட்டு, "என்ன இது ஒண்ணுமே புரியவே இல்லையே" அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, "கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இல்லாம பிசிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் குடுத்துருக்காங்க. சார் பாருங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு" அப்படின்னுவாங்க. எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. சார் வள்ளிய பார்த்துட்டு, "முன்னலாம் எக்ஸாம் ஒழுங்கா எழுதாம தான் ஃபெயில் ஆவ. இப்போ என்ன சப்ஜெக்ட்ன்றது கூட தெரியலல்ல. அது கொஞ்சம் டைம் டேபிள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கிடையாது. பிசிக்ஸ் எக்ஸாம் தான்" அப்படின்னு வந்து பேப்பர குடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப வேலன் பேசுனது எல்லாத்தையும் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வேலன் வந்து ஒரு டீ கடைக்கு போவாங்க. அந்த டீ கடைக்காரர் வந்து வேலன பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னுவாங்க. ஏன்னா, என் பசங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு காரணமே நீதான்ப்பா அப்படின்னுவாங்க. உடனே வேலன், அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஐயா உங்க 2 புள்ளையும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு பேசிட்டு இருக்கும்போது, வேதநாயகி வேலனுக்கு கால் பண்ணிட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே வள்ளிய சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவ கேட்டான்னு குச்சூர் முட்டாய், குருவிருட்டிலாம் வாங்கி குடுத்துட்டு இருக்காத அப்படின்னுவாங்க. அத கேட்ட வேலன், எதுக்காக சீக்கிரமா வர சொல்றீங்க மேடம்? என்ன விஷயம்? அப்படின்னுவாங்க. ஏன் அதெல்லாம் சொல்லணுமா உனக்கு? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேடம் கேட்டா அப்படின்னுவாங்க. அவள பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.